வெல்கம் டு எம்ஆர் டிஎன்பிசி கிளாஸஸ். நம்ம பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிசி நியூ சிலபஸ் படி பார்த்தீங்கன்னாக்கா 40 கொஷினில் இது வரைக்கும் 21 கொஷின் பார்த்து முடிச்சிருக்கோம். சரிங்களா, 21 கொஷின் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ பார்க்கக்கூடிய 22வது கொஷின். ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. பத்தியில் உள்ள அடுக்கு தொடர்களை தேர்ந்தெடுக்க. அடுக்கு தொடர்களை தேர்ந்தெடுக்க. கொஷின் பாருங்க, அதெல்லாம் எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும் தெரியுமா? அடுக்கு தொடரை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மீண்டும் 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 சொல்லிட்டு ஃபோர்த் லைன் இருக்கு பாருங்க. ஃபோர்த் லைன் லாஸ்ட்ல மீண்டும் மீண்டும். புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது? புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது? தொடர்ந்து பெய்யக்கூடிய மழையால். தொடர்ந்து பெய்த மழையால் புவி வந்து வெள்ளத்தில் மூழ்கியது. பெய்த மழை இலக்கண குறிப்பை தருக. பெய்த ஃபர்ஸ்ட் வார்த்தை தான் பார்க்கணும். பெய்த லாஸ்ட்ல வந்து பண்ணாக்கா ஆ வந்து முடியுது. இத்து கூட்டல் ஆ தான் முடியுது இல்லையா? அதுதான் வந்து தா வரும். ஸோ ஆ வந்தா பெயரெச்சம். அதே நெடில் ஆ வந்தாக்க எதிர்மறை ஈர்க்கட்ட எதிர்மறை பெயரெச்சம். இது கொஸ்டின் நான் அப்படி சொல்லிடுறேன். நெருப்பு டேஷ் போல் விளங்கிய ஊழி காலம் தோன்றியது. நெருப்பு டேஷ் போல் விளங்கிய ஊழி காலம் தோன்றியது. பந்து. உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சுழலாக நீவிர் கருதுவது. உயிர் வாழ்வதற்கு ஏற்ற சுழலாக நீவிர் கருதுவது எது? புவியில் தோன்றிய உள்ளீடுகள். கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியான அமைந்த தொடரை எழுதுக. ஒரு ஓர். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓரும் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு ஓரும் ஒரு நகரம். சரியா அமைந்த தொடர். ஃபர்ஸ்டே பாருங்க, ஓர் இனிய நகரம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து பாருங்க, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வார்த்தைகளுக்கும் ஒரு இது இருக்கு. சரிங்களா, வார்த்தைகளுக்கும் முன்னாடி பாருங்க பேசக்கூடியதுதான். சரிங்களா, ஒரு நகரமா ஓர் நகரமா, இதுதான் இம்பார்ட்டன்ட். ஒரு ஓர் என்னும் சொற்கள் சரியாக அமைந்த தொடரை தேர்வு செய்க. ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தாள். பிழை திருத்துதல். ஒரு ஓர். ஓர் ஊரில் ஓர் ஏரி இருந்தது. சொல்லும் பொருளும் பொறுத்துக. வித்து விதை ஈன பெற வன்சொல். வன்சொல்னா கடுமையான சொல், கடுஞ்சொல். களை களை எந்த இழை வருதுன்னு சொல்லி பாருங்க. வேண்டாத செடி. அப்போ 3 4 2 1. சொல்லும் பொருளும் பொறுத்துக. முகில். முகில் அப்படின்னா மேகம். சேகரம் கூட்டம். காலன் யமன். கெடி கலங்கி மிக வருந்தி. மிக வருந்தி. 4 1 2 3. சொல்லும் பொருளும் பொறுத்துக. வங்கம். வங்கம் அப்படின்னு கேட்டாங்க கப்பல். வங்கம்னா கப்பல். நீகான் நாவாய் ஓட்டுபவன். எல்னா பகல். உருனா அழகு. உருனா அழகு. 2 4 1 3. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எழுதுக. பிழையற்ற தொடர் எழுதுக. மேகங்கள் கல் சூழ்ந்து கொண்டன ந. விண்மீன் வானில் தோன்றியதுன்னு வந்துடணும். விண்மீன்கள் வானில் தோன்றின அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். இல்லைன்னா ஒருமை பன்மை பிழை நீக்குக. இது பழம் அன்று. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? கதிரவன் காலையில் உதித்தது. சிங்கிள் தான். சரியான தொடரை தேர்ந்தெடு. பணம் காணாமல் போனது. செய்யப்பாட்டு வினைத்தொடர். சரியான தொடரை தேர்ந்தெடு. என்னே இமயமலையின் உயரம். அப்படியே ஆச்சரியமா பார்க்குறாங்க இல்லையா? உணர்ச்சி தொடர். கூட்டுப்பெயரை தேர்வு செய்க. வைக்கோல். வைக்கோல்னாக்க போர். வைக்கோல் போர். நெல் இருக்கு இல்லையா? நெல் எடுத்துட்டு அந்த பில்லு வருது, அதுதான் வைக்கோல்வாங்க. கூட்டுப்பெயரை தேர்வு செய்க. யானை. யானை கூட்டம். ஆநிரை. ஆட்டு மந்தை.
சொற்களின் கூட்டுப் பெயர்கள் பின்வருவனவற்றில் மக்கள் எது? சொல்லோடு பொருந்தாத கூட்டுப் பெயரை கண்டறிக. மக்கள். மக்கள் என்னும் சொல்லோடு பொருந்தாத கூட்டுப் பெயர். தொகுதி, மன்றம், மக்கள் கூட்டம் இப்படிலாம் சொல்லலாம். மந்தை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அது வந்து எனக்கு ஆட்ட சொல்லக்கூடியது. மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. புலியின் இளமை பெயர் என்ன? புலியின் இளமை பெயர் என்ன? புலிப்பரல். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை. உள்ளளவும் நினை. பழமொழி கூறும் பொருள் தேர்வு செய்க. நன்றி மறவாமை. நிறுத்தற் குறிகள் சரியாக அமைக்கப்பட்ட தொடரை தேர்வு செய்க. இருதிணை, உயர்திணை, அஃறிணை. நிறுத்தற் குறிகள் ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். இது கரெக்டா இருக்கு. ஒரு விரலை காட்டி கமா டி பாருங்க. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். இதுல வந்து பாருங்க பி தான் வந்திருக்கணும். ஆனா இதுல வந்து பாருங்க இந்த கமா வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு விரலை காட்டி காட்டி பக்கம் தான் வந்து வந்திருக்கணும். சரிங்களா? ஒரு விரலை வல்லின மிகும் இடத்துல வந்து எப்படி பிரிக்க முடியும்? ஸோ இது வந்து பாருங்க கொஸ்டின் வந்து ராங். நிறுத்தற் குறிகளை இடுதல். நிறுத்தற் குறிகளை இடுதல். என்னப்பா என்று கேட்டேன் நான். என்னப்பா என்று கேட்டேன் நான். என்னப்பா கொஸ்டின் மார்க் என்று கேட்டேன் நான். சரியான இணையை கண்டறிக. ஊர் பெயர்கள் மருவு, கோவை, கோயம்புத்தூர். நாகப்பட்டினம், நாகை. நாகர்கோயில் கிடையாது. பொருத்தமான இணையை கண்டறிக. போழ அப்படின்னா பிளக்க. வங்கம் அப்படின்னு கேட்டாக்க கப்பல். எல் அப்படின்னா பகல். வங்கூல் அப்படின்னா காற்று. ஸோ காற்று தான் கரெக்டா இருக்கு. பின்வருவனற்றில் உதகமண்டலத்தின் மருவு பெயர் காண்க. உதகை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சாவி, திறவுகோல். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. போலீஸ் ஸ்டேஷன், காவல் நிலையம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக. கப்பித்தான், தலைமை மாலுமி. எனக்கு எழுதி தருகிறையா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது. வினா எதிர் வினாதல் விடை. விடை வகையை கண்டறி. கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் அப்படின்னு சொல்லி சுட்டி காமிப்பது சுட்டு விடை. விடை வகையை கண்டறிக. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது. ஏவல் விடை. அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் எலக்ட்ரானிக் டிவைசஸ். எலக்ட்ரானிக் டிவைசஸ், மின்னணு கருவிகள். அலுவலகம் சார்ந்த கலைச்சொற்கள் லான்ச் வெஹிக்கல், ஏவு ஊர்தி. இன்டலெக்டிக்கல் என்பதற்கான சரியான கலைச்சொல். இன்டலெக்டிக்கல் அப்படின்னா அறிவாளர். கலைச்சொல்லுக்கு பொருளை தேர்ந்தெடு. கலைச்சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு. ஆனரரி டாக்டரேட். ஆனரரி டாக்டரேட், மதிப்புறு முனைவர். உடலும் உயிரும் போல ஓமை கூறும் பொருள் தேர்வு செய்க. உடலும் உயிரும் போல, ஒற்றுமை. அத்தி பூத்தார் போல ஓமை கூறும் பொருள் தருக. அத்தி பூ பூத்ததை வந்து யாரும் பார்க்க மாட்டீங்க இல்லையா? மிக அரிதாக. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். இடுப்பார் கைப்பிள்ளை. இந்த கொஸ்டின் வந்து 2024 குரூப் 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. குரூப் 2 கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க. இது வந்து ஓல்டு புக்ல வந்து இருக்கு. சரிங்களா? ஓல்டு புக்ல வந்து இருக்கும். யார் எதை சொன்னாலும் கேட்பது. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். செய்வினை வாக்கியத்தை கண்டெழுதுக. கவிதா கவிதை எழுதினாள். செய்வினை.
எவ்வகை தொடர் என கண்டறிக. வாசுகி நாளை வருவாள். வாசுகி நாள் வருவாள். இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணு செய்தி தொடர் கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்தாலும் சரி, தன்வினை வாசுகி நாளை அவங்களே வராங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல். தழைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழர் மரபாக கருதப்படுகிறது. தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது யார் மரபாக கருதப்படுகிறது? தமிழர் மரபாக கருதப்படுகிறது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. ஐராதீஸ்வரர் கோவில் 2ஆம் ராசராச சோழனால் கட்டப்பட்டது. ஐராதீஸ்வரர் கோவில் யாரால் கட்டப்பட்டது? ராசராச சோழனால் கட்டப்பட்டது. மூதுரை என்னும் நூலை எழுதியவர் யார்? ஔவையார். அதுக்கான கொஸ்டின் வந்து பாருங்க, மூதுரை என்னும் நூலை எழுதியவர் யார்? மூதுரையில எத்தனை பாட்டு இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஔவையாருக்கும் உங்களுக்கு நியூ டிஎன்பிஎஸ்சி குரூப் சிலபஸ்ல இருக்கவங்க தான். ஸோ வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சொல்லுங்க எத்தனை பாட்டு இருக்குன்ட்டு. பின்வரும் வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. விரிந்து, விரித்து. காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. விரிந்து. மயில் தோகையை விரித்தது. விரித்து. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. பணிந்து, பணித்து. ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் மணி பணிந்தான். விடை வகைகள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது. உருவது குறள் விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. இன்னாற்றில் இருக்கு. ஸோ கரெக்ட் ஆர்டர் பண்ணுங்க. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இன்னாற்றில் இருக்கிறத கரெக்ட் ஆர்டர்ல. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்ட தமைச்சு. அறிவினையும் மாண்ட தமைச்சு. அகர வரிசைப்படி சரியான வரிசையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து இருக்கான்னு சொல்லி செக் பண்ணோம். ஸோ கிடையாது. இதெல்லாமே வந்து ஸோ தா வரிசை தான் எல்லாமே இருக்கு. அப்போ தா வரிசையில் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் தா தி. திருவிழா, துணிவு, தூய்மை, தெப்பம், தையல், தொடர்பு, தோழி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஸோ எல்லாமே வந்து பாருங்க கா வரிசை தான் இருக்கு. கா வரிசையில் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் கடல், நெடில் காட்டுக்கோழி, கிளி, குறவர், குறிஞ்சி, குறும்பு. இது மூணுமே பாருங்க எல்லாமே குறவர் கூழு தான் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் லெட்டர் வந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? செகண்ட் வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரா தான் வரும். ராக்கு அப்புறம் தான் ரீ, ரீக்கு அப்புறம் தான் ரூ வரும். ஸோ ஓகேவா? அப்போ கொற்றவை லாஸ்ட் வந்து கொற்றவை. வேர் சொல்லின் வினையாளன் பெயரை காண்க. வினையாளன் பெயர் பாடு. ஏற்கனவே ஒரு சொல்லியிருப்பேன். வினையாளன் பெயர்ல பாடியவள் என்பதும் வினையாளன் பெயர் தான். 2024 குரூப் 4லையும் கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். 9th புக்கில் உங்களுக்கு புக் பேக்ல வந்து புக்கில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பாடியவள் என்பது வினையாளன் பெயர்கள். வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று உருவாக்கல். கேள், கேட்டான். வினையாளன் பெயரை தேர்வு செய்க. 1 அரு ஆறு தான் வரும். சரிங்களா? கொடுத்தார். கண்டான் வேர்ச்சொல் தேர்ந்தெடுக்க. கான். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. அறியேன். அறி. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. படித்தவர் என்ற வினையாளன் பெயர் வேர்ச்சொல்லை காண்க. வினையாளன் பெயர் பார்த்தீங்கன்னாக்கா படித்தவர். அதனுடைய வேர்ச்சொல் வந்து கேட்குறாங்க. படி. அணி என்னும் சொல் தரும் பல சொற்பொருட்களை தேர்வு செய்க. அணிகலன், அழகு, வரிசை, அணிதல் எல்லாமே அணி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கூழம், கால், முத்து, முதிரை ஆகிய சொற்கள் எதனை குறிப்பிடுகிறது? மணி வகைகள். மணி வகைனாக திணையுடைய மணி வகைகள். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல்.
வானம் வானம் 2 சொல்லினா 3 சொல்லினா இந்த வானம் அப்படின்னு கேட்டாக்க விடி சரி ஆகாயம் 2 சொல்லினாக்க வானம் அதே 3 சொல்லினா அப்படின்னு கேட்டாக்க வெடி பட்டாசு பொருள் வேறுபாடு அறிக விழை விழ விழை விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விளைந்தான் அழைத்தான் இந்த விழை அப்படின்னாக்கா இழை விழையெல்லாம் அழைத்தல் சரிங்களா அழை விழை அப்படின்னாக்கா அழைத்தல் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடிலிருந்து சரியான பொருளை கண்டறிக பறவை பறவை இந்த பறவைனாக்கா கடல் இந்த ரா அப்படி வந்துச்சுனாக்கா பறக்கக்கூடிய பறவை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக இமெயில் மின் அஞ்சல் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு ரிட் ரிட் அப்படிங்கிறத சடங்கு எஸ்குலேட்டர் என்பதன் தமிழ் சொல் மின் படிக்கட்டு லிஃப்ட்னா தான் மின் தூக்கி சரிங்களா எஸ்குலேட்டர்னா மின் படிக்கட்டு மரபு பிழை நீக்கி சரியானதை தேர்வு செய்க சோறு தின்றான் சோறு தின்றான் சோறு உன் சோறு உன் 8th புக்ல இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்திருக்கும் எடுத்து பாருங்க பிழையற்ற சொல்லை கண்டறிக செலியன் வந்தான் கண்ணகி உண்டால் நீ வந்தாய் என்பது கரெக்டு நேற்று வந்தான் என்பது வந்திருக்கணும் நேற்று வருகிறான் கிடையாது நாளை தான் வருகிறான்னு சொல்லியிருந்தோம் ஸோ பிழையற்றது அப்படின்னா நீ வந்தாய் வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது பிழை திருத்துக எந்த லா கொடுத்துருக்கான்னு சொல்லி பாருங்க பழத்துக்கு பாருங்க வாழைப்பழம் வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது உடலுக்கு மிகவும் நல்லது எந்த எழுதி கொடுத்துருக்காங்க நல்லது பொருந்தா சொல்லை கண்டறிக உயிரெழுத்து உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பாருங்க சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும் அதில் ஒன்று பாருங்க உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படையெல்லாம் வரும் உயிரெழுத்து வராது பொருந்தா சொல்லை தேர்வு செய்க பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க முற்றிய லுகரம் இதில் எது பொருந்தலை ஆறு ஆறுன்றது ஊ முடியுது லாஸ்ட்ல ஆனால் அது முழுமையாக முடிஞ்சிருக்கு ஆறு அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா ஆறுன்னு சொல்லி சொல்கிறோமா பசு அப்படின்னு சொல்லி பாருங்க லாஸ்ட்ல ஊ முற்றுமா ஒழிக்கிற மாதிரி சொல்லுவோம் விடு விடு அப்படின்னு சொல்லி பாருங்க கடைசியில் அந்த ஊ முற்றிலும் முடிகிற மாதிரி சொல்லுவோம் கரு லாஸ்ட்ல அந்த ஊ முடிகிற மாதிரி தான் சொல்லியிருப்போம் ஆனால் ஆறு அப்படின்னு யாரும் சொன்னது கிடையாது இது வரைக்கும் ஆறு அவ்வளோதான் அந்த லூ முற்றிய இலகரம் முடியவில்லை சில்காற்று என்பதன் எதிர்ச்சொல் சில்காற்று என்பது தென்றல் அதுக்கு ஆப்போசிட் புயல் கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்பது எவ்வகை விடை இப்பக்கம் சுட்டி காமிக்கிறாங்க இல்லையா சுட்டு விடை எதிர்ச்சொல் தருக அணுகு அணுகுக்கு ஆப்போசிட் விலகு பிரித்தெழுதுக செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் பிரித்தெழுதுக நீளுழைப்பு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீள் கூட்டல் உழைப்பு நாடு கூட்டல் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நாடென்ற சரியான கலைச்சொல் தேர்வு செய்க நானோ டெக்னாலஜி நானோ டெக்னாலஜி மீன் தொழில்நுட்பம் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இங்கே தம்பி இங்கே வா சரியான இணைப்பு சொல் தேர்க அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை இது நிறைய டைம் பார்த்துட்டு அந்த கொஸ்டினை சரியான இணைப்பு சொல்லினை எழுதுக நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஷ் துன்பப்பட வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் சரியான இணைப்பு சொல் தருக நான் நேற்று பள்ளிக்கு செல்லவில்லை டேஷ் என் உடல்நிலை சரியில்லை அப்படின்னாக்க ஏனெனில்
என் உடல்நிலை சரியில்லை. சரியான வினாச்சொல்லை எழுதுக. இசைத்தூண்கள் டேஷ் காலத்தில் அமைக்கப்பட்டவை. இசைத்தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது. எங்கு உள்ளது? கொஸ்டின் மட்டும் ஈஸியா கேட்டு கட் ஆஃப் 180+ வைக்கலன்னா என்ன கேளுங்க. கொஸ்டின் ஈஸியா கேட்பான், வச்சா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இல்லை கம்மி இது பண்றானாங்க, அவன் என்ன பண்ண மாட்டான். நான் கொஸ்டின் ஈஸியா கொடுத்தேன், நீங்க போய் கேஸ் அப்பதான் போட முடியாது. நான் கொஸ்டின் ஈஸியா தான்ப்பா கொடுத்துருக்கேன், அவங்க தான் எழுதல, படிக்காத அவங்க தப்புன்னு சொல்லி ஒரே காரணம் முடிச்சிருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்க தான் டைம் வேஸ்ட் பண்ண போறீங்க. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. அங்க நல்லா கவனிங்கப்பா. அங்கே நன்றாக கவனிப்பார்கள். இருபொருள் கொண்ட ஒரு சொல்லை நிரப்புக. அரசுக்கு தவறாமல் டேஷ் எழுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது டேஷ் வடிவம். அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். இருபொருள் தருக. நகை, சிரிப்பு, அணிகலன். குறில் நெடில் அடிப்படையில் சரியான இணையை தேர்வு செய்க. பெரு பேரு. சேனாக்க இந்த சே குறில் சே வந்திருக்கணும், நெடில் சே இது வந்திருக்கணும். சரிங்களா? இது வந்து சே சோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. அடல் ஆடல் அப்படின்னு இருக்கணும். அம்மா ஆடல் அப்படின்னு சொல்லி வந்ததா பிரச்சனை இல்லை. தளல் கலல்னு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் டிஃப்ரெண்ட். இது மட்டும் தான் கரெக்டா இருக்கு. பொருள் வேறுபாடு அறிக. அழி, ஆழி. அழினாக்க எரேஸ் பண்றது, நீக்குதல். ஆழினா கடல். குறில் பிளஸ் நெடில் மாற்றம். பொருள் வேறுபாடு உணர்த்தும் பொருத்தமான இணையை தேர்வு செய்க. வழி, வாளி. வழி, வாளி அப்படிங்கிறாக்க வழினா காற்று, இந்த வாளி அப்படின்னாக்க அம்பு. சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின்கலை கல்லூரிகளில் பயிலலாம். சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின்கலை கல்லூரியில் பயிலலாம். கூற்று 1 கரெக்டு தான். கூற்று 2, இக்கலைத்துறையில் மிகுதியான வேலை வாய்ப்புகள் உள்ளன. இக்கலைத்துறையில் மிகுதியான வேலை வாய்ப்புகள் உள்ளன என்பதும் கரெக்டு தான். கூற்று 3, சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ள சிற்ப செந்நூல் என்ற நூல் வெளியிடப்பட்டுள்ளது. அப்படி ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க. கூற்று 2மே 3மே வந்து சரி. கலைச்சொல் தருக. லிட்ரேச்சர். லிட்ரேச்சர்னா இலக்கியம். கிராமத்தில் நுண்ணீர் பாசன வசதி செய்யப்பட்டுள்ளது. இத்தொடரில் கோடிடப்பட்ட சொல்லுக்கான ஆங்கில சொல்லை தேர்வு செய்க. நுண்ணீர் பாசன வசதியாக இரிகேஷன். கலைச்சொல் தருக. ஏஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு கேட்டாக்க அழகியல்.